நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கருமையை நாம் அழுக்கு என்று நினைத்து விட்டோம். யார் சொன்னார்கள்? கருமையை அழுக்கு என்று நம் சமூகம் தவறுதலாக கற்பித்து கொடுத்துச்சு. என்னுடைய சிக்கல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நம்ம ஊர்ல எருமை மாட காணோம். எருமையின் பால் மிகச்சிறப்பு. இந்தியா முழுக்க பாலில் மிகச்சிறப்பான பால் எருமை பால். ஆனா நம்ம கொண்டாடல. ஏன்னா அது கருப்பு இருக்குன்னு கொண்டு யம தர்மராஜா கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு கதை. இப்ப கேட்டா எருமையெல்லாம் வளர்க்கறதுக்கு குட்டை குளம்லாம் இல்ல, கிடையாது. எருமை மீது நமக்கு மிக மிக தவறான பார்வை. ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவனை பார்த்து எருவு மாடுன்னு சொல்றது. உடனே எருவு மாடுன்னு சொன்னா கொண்டாடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எருமை மிகச்சிறப்பு. எருமையின் பாலில் கொழுப்பு அதிகம், எருமையின் பாலில் புரதம் அதிகம். இந்தியாவில் இருந்து பாலில் பிரித்தெடுக்கக்கூடிய பல பொருட்கள் எருமை பாலில் இருந்து எடுக்கிறான். நிறைய பால் வளத்துறை அதிகாரிகள்ட்ட போய் நான் பேசியிருக்கேன். பால் வளத்துறை ஆய்வாளர்கள்ட்ட பேசுகிறேன். அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கா சார்? எருமை பால்ல நோய் வருமா, ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த கருமை என்கிற விஷயத்தை மனசுக்குள் விதைத்து எருமையை விலக்கி வைத்திருக்கிறார்கள்.